12ஆம் வகுப்பு வேதியியல்ல பாடம் 12 கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸில் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்னால் ஆல்டிகைட்ஸும் கீட்டோன்ஸும் தான் நம்ம கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்னு சொல்கிறோம். அந்த காம்பவுண்டை எப்படி தயாரிக்கலாம்? ஸோ இதில் பர்டிகுலராக ஆல்டிகைடை தயாரிக்க போகிறோம். நேம் ரியாக்ஷன் ரோசன்மண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன். வாங்க, வாட் இஸ் ரோசன்மண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்ட்டு ஜென்ரல் பார்த்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது முக்கியமான கொஷினும் கூட, 1 மார்க்லேயும் வரலாம். ஆசிட் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் உடனே கார்பாக்சிலிக் ஆசிடுடைய ஃபங்க்ஷனல் குரூப் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். RCOOH இதுதான் கார்பாக்சிலிக் ஆசிட். தெரியாத மாணவர்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இதை அந்த OH தொகுதியை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஹாலைடை கொடுக்குறோம். ஹாலைடுனா ஃபார் எக்ஸாம்பிள் நான் குளோரைடு கொடுக்குறேன் அப்படின்னா அது ஆசிட் குளோரைடுன்னு சொல்லுவோம். மாணவர்கள் முதல்ல ஆசிட் குளோரைடுனா என்னத்துன்றத தெரிஞ்சுக்கங்க. இது ஒன்றும் கஷ்டமானதில்லை. சரி, ஆசிட் குளோரைடை நம்ம ரிடக்ஷன் செய்ய போகிறோம். தலைப்பே ரோசன்மண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன் இருக்குது. அப்போது ரிடக்ஷன்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். அதனால தான் நான் ஹைட்ரஜனை சேர்த்துருக்கேன். அப்போது என்ன கிடைக்குதுன்னா ஆல்டிகைட் கிடைக்குது. இதுக்காக பெலேடியம் பிடி கேட்டலிஸ்ட்டும் பேரியம் சல்ஃபேட்டு பாய்சன் கேட்டலைட்டிக் பாய்சனாக சேர்க்குறோம். ஸோ அதனுடைய ரோல் என்ன அப்படின்றது 1 மார்க் கொஷின். ஸோ இட் ஆக்ட் அஸ் அ கேட்டலைட்டிக் பாய்சன் டு ஸ்டாப் த ரிடக்ஷன் ரியாக்ஷன் at the stage of aldehyde. If not used, further reduction reaction takes place to form primary alcohol. ஏன்னா ஆல்டிகைடை ரெடியூஸ் பண்ணோம்னா பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். சரி, ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிளுக்கு இல்லாமல் பாருங்கள். நான் அசிட்டிக் ஆசிடோடைய குளோரைடு எடுத்திருக்கேன். இங்கே எடுத்திருக்கோம் அசிட்டைல் குளோரைடு எடுத்திருக்கோம். சரி, இப்போ நம்ம இந்த ஹைட்ரஜனை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். H பாண்ட் Hன்னு எடுத்துக்கிற மாதிரி அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த HCl பகுதி நீங்கிடும். அப்போ இந்த குளோரினுக்கு பதிலாக ஹைட்ரஜன் பதிலிடப்படும். அப்போ நமக்கு அசிட்டால்டிகைட் கிடைச்சிடும். நினைவில் வச்சுங்க, ரோசன்மண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷனில் கேட்டலிஸ்ட் யார்? பெலேடியம். பெலேடியம் சிம்பிள் PD. அப்புறம் கூட பேரியம் சல்ஃபேட்டை சேர்க்குறோம். சரி, அடுத்த நேம் ரியாக்ஷன் போயிடலாம். அடுத்த நேம் ரியாக்ஷன் ஸ்டீபன் ரியாக்ஷன். ஸ்டீபன் ரியாக்ஷனில் நம்ம ஆல்டிகைடு தான் தயாரிக்க போகிறோம். ஸோ இதனுடைய ஜென்ரல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைனைடு. சைனைட்னா CN அதுதான் சைனைடுன்னு சொல்லுவோம். அப்போ அதை தான் நைட்ரைல்ஸ்னு சொல்லுவாங்க ஐயுபிஎஸ்சி நேமில். அப்போ நம்ம சைனைடு எடுத்துக்கிறோம். இந்த சைனைடை ரிடக்ஷன் பண்ணுறோம். ரிடக்ஷன்னா நமக்கு தெரியும், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்ட்டு. ஸோ ஹைட்ரஜனை ஆட் பண்ண போகிறோம். இன் ப்ரெசன்ஸ் யார் அப்படின்னா ஸ்டேனஸ் குளோரைடும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் இருக்கிற மாதிரி. அப்போ என்ன கிடைக்குதுன்னா மாணவர்கள் இங்கே உதாரணத்துக்கு நான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படியே சேர்த்து எழுதுறேன். இந்த இமீன்னா என்னன்றது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. இங்கே சைனைடு C ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. அப்போ தான் அந்த ட்ரிபிள் பாண்ட் N இருக்கிற சைனைடை எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கும் போது நான் இதை ஹைட்ரஜன் இடைப்படுத்தினா ஒரு பை பாண்டை உடைச்சிட்றேன். இங்கே ஒரு ஹைட்ரஜனை சேர்த்துட்றேன், இங்கே ஒரு ஹைட்ரஜனை சேர்த்துட்றேன். சேர்த்துட்டா எனக்கு இந்த காம்பவுண்ட் இமீன் காம்பவுண்ட் கிடைக்குது. அப்போ மெத்தில் சைனைடை ஹைட்ரஜனுடன் சேர்க்கும் போது நமக்கு இந்த இமீன் கிடைக்கும். CH3CH டபுள் பாண்ட் NH. சரி, அதுக்கு அடுத்தது 2வது ஸ்டெப்பில் ஹைட்ராலிசிஸ். ஆசிட் ஹைட்ராலிசிஸ் செய்கிறோம். ஆசிட் ஹைட்ராலிசிஸ் செய்கிறோம். அப்போது அந்த பாண்டை பிரேக் பண்ணலாம். நான் கலரை மாற்றிக்கிறேன். பிரேக் பண்ணும்போது இங்கே இப்படி பிரேக் ஆகுதுன்னு நினச்சிங்க. இந்த இடத்துல ஓவும் இந்த இடத்துல H2. அதாவது ஹைட்ராலிசிஸ்னால் ஒரு இடத்துல பிரேக் பண்ணி ஒரு இடத்துல HOH சேர்ப்போம். உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றனால வாட்டர் தான் சேர்க்குறோம். அப்போ ஒரு இடத்துல O, ஒரு இடத்துல H2 சேர்க்குறோம். அப்போ அந்த கம்ப்ளீட்டாக அந்த 2 பிணைப்பு உடைஞ்சது அசிட் ஆல்டிகைட். இந்த பக்கம் என்ன ப்ராடக்ட் இருக்குது பாருங்கள், CH3CHO. இந்த பக்கம் என்ன ப்ராடக்ட் இருக்குது பாருங்கள், NH கூட 2 H சேர்த்தா NH3. ஸோ இதுதான் 2 ப்ராடக்ட். ஸோ ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இந்த பகுதியில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் பாருங்கள். 2 முக்கியமான பெயர் வினை பார்த்துருக்கோம். ரோசன்மண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன், இன்னொன்று ஸ்டீபன் ரியாக்ஷன். ஸோ பார்த்து பயன்படுங்க. இங்கே கீழே கீ பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்கோம் பாரு. ஆசிட் குளோரைட் ரெடியூஸ் டு ஆல்டிகைட் யூஸிங் ஹைட்ரஜன் பெலேடியம் அண்ட் பேரியம் சல்ஃபேட். அந்த பேரியம் சல்ஃபேட் என்ன பயன்படுது? பாய்சனாக பயன்படுது.
அடுத்து ஸ்டீப்பன் ரியாக்ஷனில் நைட்ரைல்ஸ் வந்து இமீனாக மாற்றுறோம். இமீன்ஸை ஃபர்தர் ஹைட்ராலிஸ் பண்ணி ஆல்டிகைடாக மாற்றுறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஹைட்ரஜனும் ஸ்டானஸ் குளோரைட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம். தென் ஹைட்ராலிசிஸ்க்காக H2/H யூஸ் பண்ணுறோம், ஆசிட் ஹைட்ராலிசிஸ். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு இதை எளிமையாக புரிய வைக்கிறதுக்காக வீடியோ தொடர்ந்து போடுவேன். தொடர்ந்து பார்த்து பயன்பெற எஸ்கே கெமிஸ்ட்ரி யூடியூப் சேனலையும் கிறிஷ் கெமிஸ்ட் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.